வாங்க டாக்டர் வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. மிஸ்டர் சக்கரபாணி. மிஸ்டர் சக்கரபாணி, நான் இங்க மெட்ராஸ்ல 2 hours தான் தங்கிருக்கேன். உங்களை மாதிரி இன்னும் 2 பேரை பார்க்க உங்களுக்கு நான் 10 நிமிஷம் தான் கொடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாங்க. நான் இங்க இருந்து டெல்லி போய் அங்கிருந்து நைரோபி போனேன். இதான் பேசுங்க. என் தங்கச்சி மகன் ராஜி, என் மகன் மன்பதற்கு இவளைத்தான் கட்டி வைக்கணும்னு ஆன வரைக்கும் ட்ரை பண்றேன். அவன் என்னடா வேட்டியை கொண்டா புடவைய கொண்டாங்கிறான். என் மகன் ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, லட்சம் ரூபாய் தரேன். அவனுக்காக தனியா ஒரு ஆஸ்பத்திரியை ஓபன் பண்ணுங்க. அவங்க தாத்தா எவ்வளவோ சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன புண்ணியம். மேனேஜர், அந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்காரு. யாரு? உங்க அப்பா இருங்க. டாடி. ஹாய் டாடி. ஹாய். இவர் யாரு? கண்ணே மன்மத குஞ்சு. இவர் தான்டா நம்ம டாக்டர் ராஜன். ஓ ஹாய். ஓ ஹலோ. நீங்க சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் நினைக்கிற பொண்ணை மட்டும் நீங்க கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டீங்க. அடுத்த நிமிஷமே நான் அட்டகாசமா கல்யாணத்தை பண்ணிக்குவேன். வாட் மேனேஜர்? எஸ் சார். அப்புறம் என்ன? கண்ணே மன்மதா, அவன் யாரு, எங்க பார்த்து, எப்படி இருப்பா? நீ கனவுல வந்தா நான் பயந்துருவேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாவே இருப்பா. ஒரு நாள் ஒரு பெரிய கோபுர கோயில் வாசல் அவளை பார்த்தேன். நான் அவளை பார்த்தப்போ அவ உடுத்திருந்தது காஞ்சிபுரம் போட்டு கடலை பட்டுப்படலை இல்லையா மேனேஜர்? மேனேஜர், அவ காதுல வைர கம்மல், வாயில ஈர தும்மல், அவ கண்ணு இருக்கே அவ மூக்கு இருக்கே மூக்காது மோகனம், அவ சிரிப்பு இருக்கே சிரிப்பாது முத்து பற்களால அப்படியே சிரிச்சா. அவ கூட நீ பேசினியா? பயிற்சிக்காரன், பேசாம இருக்க முடியுமா? அவகிட்ட போய் கண்ணே உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன். ஆனா அவ வாயை தொடர்ந்து பதில் சொல்றதுக்கு முந்தி இந்த அப்படியே கலந்துட்டேன். மேனேஜர், ஒரு கார் எடுங்க, நான் உடனே போய் ஆகணும். கார்லயே வா, ஒரு ரவுண்டு போகணும் மேன். கம் மேனேஜர். பெக்யூலியர் கேஸ். பார்த்தீங்களா, அவன் கனவுல கண்ட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஒண்ணு வேணாம், அந்த பொண்ணை மறந்துட்டு அவன் இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன், அதை பண்ணி பாருங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சரி, போன மாசம் வாடகை ஏன் அனுப்பல? யாரும் கொடுக்கல, அதான் அனுப்பல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏடா குகா? ஐயோ, என் பேரு குகன் இல்ல சார், ஜெகன். ஏதோ ஒண்ணு இல்ல சார், நிச்சயமா ஜெகன் தான். சரி, ஏன் வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த வீட்டுல பேய் குடி இருக்கு சார். யார் குடி இருந்தானே? நீ வாடகை வாங்க வேண்டியதானே? ஒரே அட்டகாசம். மந்திரவாதிகளுக்கு வேற செலவு பண்ண முடியுமா? நான் விடுறேன். 2-3 மந்திரவாதிகளை புடிச்சு அந்த பேய அமைச்சு கிச்சன்ல இருந்து ஹால் வரைக்கும் மெதுவா சிப்பரா சிங் சிப்பரா சிங் சிப்பரா சிங் கோபா வரைக்கும் வந்திருக்க அந்த இனிமே இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன்ப்பா. நீங்க 2 பேரும் தான் அது கூட இருக்கணும். சந்திர, இன்னைக்கு காலையில பத்திரிகையில பத்ரிநாத் போற விளம்பரம் வந்திருந்தது. எப்படியாவது எனக்கு உடனடியா ஒரு டிக்கெட்டுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பா. அப்பா ராஜா, ஐயா ஒரு அன்புனால சொன்னப்பா, நீங்க கூட போயிட்டு வந்துரு. பத்ரிநாத் கிளம்பிட்டீங்களா சித்தப்பா? திரும்பி வரத்துக்கு 5-10 மாசம் ஆகும் இல்ல? வீடெல்லாம் பார்த்தாச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கணுமே. பரவாயில்ல, சுமாரா இருக்கு. இந்த லைன் பூரா உங்களுக்கு தான். இந்த சோஃபா கூட நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இப்பயே யூஸ் பண்ணிட்டு இருக்கோமே. மாடியில 2 ரூம், அதுல நான் தான் இருக்கேன். அங்கேயே இருங்க. ஒரு நிமிஷம். எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு கூட பெட்ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பெட்ரூம் தானே? ஐயோ, வீட்டுங்க. உங்க வைஃபுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. அப்புறம் என்ன, அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது தானே? அதாங்க, அட்வான்ஸ் 10,000 கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. முடியாதுங்க, அட்வான்ஸ் குறைச்சா குஞ்சத பார்த்து யார் சமாளிக்க? யார் அவரு? அதாவது குத்தாலம் பிக்சர்ஸ் குஞ்சதவார்னு ஒருத்தர். அவருக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா நாங்கதான் சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்ல, ஃபேமிலி பீப்புளுக்காக கொடுக்கணும்னு. நாங்க ஃபேமிலி பீப்புள் தான், எங்களை கொடுத்துருங்க. ஓகே, இருந்தாலும் அந்த 10,000 என்ன சார், பெங்கால் எலக்ட்ரிக் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செய்யறேன்னு சொல்றீங்க? மாசம் 2,000 ரூபாய் சம்பளம், 8,000 ரூபாய் போனஸ், 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்க முடியாது? அதானே,
சார் 10,000 ரூபாய் தான் அட்வான்ஸ். 5,000 10 மாசத்து வாடகையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மீதி 5,000 ரூபாய் தானே? அப்படியா? பரவாயில்லங்க, அதான் 5,000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. நான் இப்ப 2,000 ரூபாய் கொடுத்துறேன். 2,000மா? கேளுங்க சார், நான் ஆபீஸ் லோன் அப்ளை பண்றேன். 1 மாசத்துல கிடைச்சிரும். 1 மாசமா? கொஞ்சம் வாரம் வெயிட் பண்ண மாட்டார் சார். என்ன நீ அவர் எவ்வளவு பெரிய ஆபீசர், நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் வட்டிக்கு ஈட்டிக்காரங்கிட்ட பணம் வாங்கி கொடுத்துறேன். உங்க ஆபீஸ் பணம் வந்த உடனே அதை அங்க திருப்பிடுங்க. தேங்க்யூ சார். அப்ப எனக்கு 10,000 கிடைச்சிடல. வர வெள்ளிக்கிழமை நாங்க பால் காய்ச்சி வந்துடுறோம். முதல்ல பணத்தை கொடுங்க, அப்புறம் பால் என்ன சாராயமே காய்ச்சுங்க. நான் கண்டுக்கல. தேங்க்ஸ் a lot சார். மேனேஜர் மேனேஜர் மேனேஜர், என்னங்க தம்பி? நான் படுக்க போகணும். சீக்கிரம் புடவையை கொண்டாங்க. புடவை தானே கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. எனக்கு தெரியும் இந்த பைத்தியத்து கூட பேஜாரா போச்சு. நான் எவ்வளவு தான் சொல்றேன், சேப்பு கலர் புடவை கொண்டாதீங்கன்னு. இது நீங்க சுத்த சுத்த செய்யாம செய்ய மாட்டேங்கிறாயா? போய் அந்த மஞ்சள் கலர் புடவை கொண்டா. இவருக்கு புடவை விரிக்கிறதுக்கு ஒரு வேலை. இந்த வீட்டுல ஆம்பளாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ரங்கராஜ், என்னப்பா எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுவா. லீவு கேட்டேன், தரல. ஒரே வயிற்று வலி, உடம்பு சரியில்லை. இந்த அட்ரஸ்ல இந்த லெட்டர் டெலிவரி பண்ணிடுறியா? அது 5 ரூபாய் தரப்பா. 5 ரூபாய் தெரியா? தண்டவாணி 10-5 சாந்தி காலனி அண்ணா நகர். ஐயோ 50 ரூபாய் நான் தரேன். பாரு, நீயே கொண்டு போய் விடு. ஐயோ என்ன பணம் கூட வர மாட்டேங்குது எடுக்கிற அந்த வீடு. நான் நீயே கொண்டு விட. என்ன விட, நல்ல ஆளியா நீங்க. என்ன கூட செய்யக்கூடாதா? ஐயோ நான் வரேன்பா. ஐயோ இந்த அட்ரஸ் புரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. யாருமே போக மாட்டேங்கிறானுங்களே. உஷா, உனக்கு பங்கு வர தவணம் கிடைச்சதா? வர வர உங்க கூட ரொம்ப தொல்லையா போச்சு. எனக்கு உங்க கூட ரொம்ப தொல்லையா போச்சு. உஷா உஷா டிஸ்கி சுக்கு 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 உள்ள போய் விளையாடுமா. அடியே வெங்கடலட்சுமி, இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை எந்தல்ல கட்டிட்டு நீ பாட்டுக்கு போய் செத்துட்டியேடி. அப்பா பைத்தியம் தனக்கு தானே பேசிருக்கு. உங்க அம்மாவோட தான் பேசினேன். பொய் சொல்ற. அம்மா தான் செத்து போயிட்டாங்களே, எப்படி பேசுவே? அதனாலதான் தைரியமா பேசினேன். என் ராஜாத்தி, என் கண்ணு, என் பட்டு நல்லா இருக்கியம்மா? இந்தா. ஏன் என்ன பார்க்க வரவே மாட்டேங்கிற? கேளு கேளு, நல்லா கேளு. என்ன பண்ண சொல்றீங்க? நான் பாக்குற வேலை அப்படி இருக்கேன். பொம்பளைங்க ஹாஸ்டலுக்கு வாடனா இருக்கிறவங்க அங்கேயே தங்கணுமா? இல்லனா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நான் ஏன் அங்க தங்க போறேன்? என்னம்மா ஐடியா? என்ன நீங்க ஆம்பளைங்க மாதிரி பேண்ட் கோட்டு போட்டுக்கிட்டு ஆம்பளைங்க ஹாஸ்டலுக்கு வாழினா போயிடுங்க. அப்ப அடிக்கடி பார்க்க வரல. நல்ல பொண்ணுமா நீ. கேட்டல்ல, இப்படித்தான் இந்த பொண்ணுக்கு என்ன வழி? உன் புருஷனோட ஃப்ரெண்டு டாக்டர் ராஜன் ஃபாரின்ல இருந்து ஒரு வாரம் சொன்னேன். அந்த டாக்டர் எப்ப வருவாரு? இந்த வாரம் வரதா லெட்டர் போட்டிருக்காரு. வந்தாருன்னா கண்டிப்பா இங்க வருவார், கவலைப்படாத. எந்த டாக்டர் வராரோ இந்த சரீரக்கு எப்பதான் புத்தி தெரியுமோ? என்னம்மா அப்பா என்ன ரொம்ப ரொம்ப திட்டுறாரு. அப்படிலாம் திட்டாதீங்க. என்ன பாவம் குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? குழந்தையாவது கோட்டானாவது இது கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை. என்ன சித்தப்பா திடீர்னு வந்துருக்கீங்க? திடீர் என்னடா திடீர்? நான் வர நேரத்தில் லெட்டர் போட்டிருந்தேன். லெட்டர் போட்டிருந்தீங்க. இவன் பக்கத்து வீட்டுல தான் குடியிருக்கான். 6 மாசமா ஜெகன்னு பேரு. 6 மாசமா தான் ஜெகன்னு பேரா? இதுக்கு முன்னாடி எனக்கு எப்பவுமே ஜெகன் தான் சார் பேரு. நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க. இந்தாப்பா ஜெகன் சார். நீ கூப்பிடுறது உங்களுக்கு ரொம்ப குறும்பு சார். கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இருக்க போறது 2 நாளா 3 நாளா? இங்க இருக்க போறத பத்தி சொன்ன சார். நீங்க தான் அடிக்கடி யாத்திரை எல்லாம் போயிடுவீங்களே. இந்த வருஷம் நான் எங்க யாத்திரை போறதாக இல்ல. சித்தப்பா செத்த இறப்பா. உஷா என்ன பண்றே? எங்க எடுத்துட்டு போற? உஷா ஒட்டை சிவங்க எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. என்னமா அது? உஷா ஐயோ உஷா சுமாரு உள்ள போ. உஷா சுமாரு உள்ள போ. உஷா சுமாரு உள்ள போ. உஷா சுமாரு. உஷா உள்ள போறே மாட்டேன். மாட்டியா? ஐயோ உஷா உஷா நீ நல்ல பொண்ணு இல்லமா? உள்ள போமா. இப்போ உன்னை பார்க்க டாக்டர் வரப்போறா. டாக்டர்
அப்பா டாக்டர் எப்படி பாரு இந்த ஒற்றை கொம்பாட்டம் நீட்டமா உயரமா இருப்பாரா? ஆமா, உள்ள வரும்போது குள்ளமா இருப்பார். உன்னை பார்த்த உடனே விசூரம் எடுத்து உயரமாயிடுவார். ஐயோ அப்பா, நான் ஒண்ணு டாக்டர் கட்டிக்க மாட்டேன்ப்பா. நீ கெட்ட கெட்டுக்கு டாக்டர். இந்த நாள் ஒரு கம்பவுண்டர் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த டாக்டரோட பேர் என்ன? அவர் பேரு டாக்டர் சிங்காரவேலு. சமத்து. உள்ள போமா, உள்ள போமா. ஐயோ, அவர் வந்துட்டார் போல இருக்கே. உள்ள போமா. வாங்க வாங்க, உங்களுக்கு யார் வேணும்? நீங்கதான் டாக்டர் சிங்காரவேலனா? சிங்காரவேலனே வா வா. உஷா, என் பாட்டை நிறுத்தி விட்டாய். உன் பாட்டை கேட்க ஓடோடி வந்தவரை ஏமாற்றாது. பாரு பாரு பாரு. நீங்க டாக்டரா? ஆபரேஷன் பண்ண வந்திருக்கீங்களா? உஷா, பேசாம இருக்க மாட்டேன். தண்டம் தண்டம் தண்டம். எங்க அப்பா தான் டாக்டர் சிங்காரவேலு கொடுக்க சொன்னார் சார். ஓஹோ, மாம்பழம் சிங்காரவேலு சித்த பைத்தியம். சித்த வைத்தியம் புத்தகம் கொடுத்தாரா? அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சில்லறை சர்வீஸ் தானே. உனக்கு எவ்வளவு சில்லறை வேணும்? தப்புமா, என் ஒரே பொண்ணு, என் ஒரே அப்பா. ஒரு மாதிரி. ஆமா, எங்க அப்பா ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி, நீ இந்த மாதிரி. நான் போற இடம்லாம் மாதிரி கேஸாவே வந்து மாட்டுது. அப்ப நான் தம்பி காபி சாப்பிட்டு போலாம். தேங்க்ஸ் சார். யோ, இந்த பஸ் எனக்கு தானே எவ்வளவு சாப்பிட சொன்னார்? உங்க வேலையை சாப்பிடுங்க, உங்க இஷ்டம். அப்ப நான் விட வாங்கிக்கிறேன் சார். இந்த வாங்கிக்கோ. தம்பி, உங்க பேர் என்னங்க? ஜெகன். ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றீங்க. மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு, வாடகைக்கு விடலாம்னு இருக்கேன். ஐயோ, எனக்கு வீடு இருக்கு சார். அதெல்லாம் முடியாது, நீ தான் குடி வரணும். யாராவது நல்ல ஆளா இருந்தா பார்த்து அனுப்புங்க. அப்ப நீ வேணப்பா. உஷா